வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா இது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யாரு, ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்கு, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும். கடகம் அப்படின்னாலே ஒரு பேசும் பொருளான ஒரு ராசி ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொதுவான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குரு கடகத்துக்கு வருகிறார். அப்போ ஃபஸ்ட்டு அவர் எங்கே கையை வைப்பார் அப்படின்னா உங்களோட ஹெல்த், ஜென்ம குருவாக வராரு இல்லையா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ம குரு அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வர்றது, நல்ல ஒல்லியாக இருப்பீங்க, திடீர்னு உடம்பு வரும், வயிறு தொப்பை போடும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கடகத்துக்கு இந்த மாதிரியான அஃபெக்ட் நடக்க போகுது, இந்த எஃபெக்ட். ஓகே, அப்போ உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி போகிறது. அப்போ எந்த வீட்டுக்கு குரு உச்சமாகிறாருன்னா அது காலபுருஷனோட வீடு, 4ஆம் வீடு, சந்திரனோட வீடு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா சளி, இருமல் தொல்லைகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ நீர் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளோட உபாதைகள் இந்த குரு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் மூலியமாக நன்மை நடக்க போகுது. ஓகே, ஹெல்த் மட்டும்தான் பாதிப்பார், மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறாரு. சரி, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக நல்ல விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் நிறைய கிடக்க போகுது. நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் நடக்க போகுது. நிறைய பிளான் பண்ணுவீங்க, உங்கள் பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. கடகத்துக்கு என்னங்க, சனி பகவான் ஒரு ஆட்டிட்டார் நம்மளை, எல்லா பிரச்சனையும் சந்திச்சாச்சு. ஆனால் இது எப்படி நடக்கும், அதுதான் நடக்கும். உங்களோட சுய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பொது கருத்துக்கள் தான், அந்த பார்வை பலம் பெற்று தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போது என்னென்னா ஹெல்த் விஷயத்தை பார்த்துக்கோங்க. குழந்தைகள் நல்லா படிக்காமல் சொல் பேச்சு கேளாமல் இருப்பாங்க. அவங்க எல்லாம் எல்லாமே என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா சொல்கிற பேச்சு கேட்க போகிறாங்க, படிக்க போகிறாங்க. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த காரியங்கள், நிறைய பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆக போகுதுங்க. அதுதான் விஷயம். லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ். இது கடகத்துக்கு ரொம்ப இழுப்பறியாக இருந்த திருமணக்குரிய விஷயங்கள்லாம் இப்போ சரியாக போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிடிச்ச ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறீங்க. நிறைய பேர் தொழில்
எப்படியெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பிளான்லாம் போட்டிருப்பீங்க. இது எல்லாமே வந்து உங்களோட அப்கிரேடாக இருக்கட்டும், அடுத்த லெவல் ஆஃப் மூவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபட்டு அப்பாட அப்படின்னு உட்காந்து அடுத்த பிளானுக்கு போவீங்க. இதெல்லாமே நடக்க போகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா சொத்து, பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடக ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த ஜூன் மாதத்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு என்ன தசாபுக்தி, இப்போ வந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் எல்லாம் நடந்தாலுமே உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை போகுது, யோகி போகிறாரா அவயோகி போகிறாரா, ஸோ பாதகாதிபதி நடந்துட்டுருக்கா அப்படிங்கும்போது அதோட பலன்கள் வந்து மாறும். அதனால தான் வந்து நிறைய பேர் நீங்கள் ஜோதிடர்கள் பேசும்போது கீழே கமெண்ட்ஸில் பார்ப்பீங்க, சொல்லுவாங்க இவர் என்ன இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறது, என் வாழ்க்கையில் இவ்வளோ நெகட்டிவாக போயிட்டுருக்கே. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இவர் சொல்கிறதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது ஆனால் நான் நல்லா இருக்கேன். என்னென்னா உங்களோட தசாபுக்திகள் மூலியமாக பலன்கள் மாறும். இதோட ரியாலிட்டி இன்னும் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஏதோ நம்ம சும்மா பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அப்படி கிடையாது. சீரியஸாகவே உங்களுடைய திசைகள் மூலியமாக இந்த கோச்சாரங்கள் வேலை செய்யும். பொதுவாக உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மேஷ ராசியாக இருக்கட்டும், மீன ராசியாக இருக்கட்டும், 12 ராசிகள் எல்லாருமே எல்லா கஷ்டங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் யார் யாருக்கெல்லாம் வந்து எந்த சூட்சும முறையாக வந்து அது எப்படி வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல இருக்கும். அப்போ இந்த கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் அமைய போகுது, மனசுக்கு பிடிச்ச ஒரு தொழில், மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை எல்லாமே அமைச்சுக்க போகிறீங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில், இப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட பொருள்னா யூனிஃபார்ம் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கட் பண்ணுற தொழில், ஏன்னா எல்லா வித மக்களுமே கடக லக்னத்தில் இருப்பீங்க. அப்போ உணவுத்துறை சார்ந்த ஒரு தொழில், இப்போ சிக்கன் வெட்டுறது, மட்டன் வெட்டுறது, வெட்டக்கூடிய ஒரு தொழில். ஸோ ஹேர் கட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி கனரக வாகனங்கள் வாங்குவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் ரீதியான ஒரு சம்பந்தம் அடிப்படையில் வந்து கடகராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம், என்ன சாப்பாடு தானம் கொடுக்கணும். எப்போவுமே பொதுவாக கடகத்துக்கு வந்து உணவு சம்மந்தப்பட்ட ஒரு தானங்கள் வந்து கொடுக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மேன்மை மேலே மேன்மை போய்கிட்டே இருக்கும். கடகத்துக்கு வந்து ஒரு அதிசூட்சமமான ஒரு பரிகாரமே இங்கே தான் இருக்குது. என்ன மாதிரியான உணவு நீங்கள் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான உணவுகளை நீங்கள் தானம் செய்யணும். பொதுவாக வந்து கடகம்னாலே சொல்லுவாங்க இந்த அம்பாளை சேவித்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அதே மாதிரி வந்து பெருமாளை வந்து நீங்கள் ப்ரே பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கடகத்துக்கு வந்து 7ஆம் பார்வை மகரத்திலும் அங்கேயும் திருவோணம் இருக்கிறார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை நீங்கள் சேவிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சூட்சமமான ஒரு வழிபாடுகள் எல்லாமே இருக்குது. சந்திரன் நல்லா இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சந்திரன் நீசமாக இருக்கும், 6, 8, 12 இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பெருமாளை கும்பிட்டா வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும். எப்படி பிரச்சனையாகும்? கடவுள் எல்லாருமே நல்லது தானே செய்வாங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. ஒரு சில தசாபுக்திகளுக்கு ஒரு சில கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதகனாக செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசை எடுத்துக்கிட்டீங்க. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு சனி தசையோ புதன் தசையோ நடக்குது அப்படின்னா நீங்கள் முருகரை வழிபடும் போது அது கொஞ்சம் பிரச்சனையை போய் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன், வேதகனை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை வேதகன் வந்து லோ டிகிரியாக இருந்தால் அதுவே பாசிட்டிவாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஜாதகத்தில் கணக்கு போடணும். அந்த கால்குலேஷன் மூலியமாக பரிகாரங்கள் சொல்லும்போது 100% சக்ஸஸ் தான். ஸோ உங்களுக்கு புது தொழில் அமைய போகுது, மனசுக்கு பிடிச்ச ஒரு மன வாழ்க்கை அமைய போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பணங்கள், பண வரவுகள் நடக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. உடம்பு ரீதியான அலைச்சல்கள், ஹெல்த்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டயர்ட்னஸ் கொடுப்பாரு, வயிற்றில் வந்து கொஞ்சம் உடம்பு போடுறது, இதெல்லாமே வந்து குரு பகவான் கொடுப்பார். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதம்னே சொல்லலாம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னால நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். 1.
நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டு இருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டு இருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.